நம்மளோட போட்டுமே சங்கதி நம்மளோட முடிட்டோம். அதே மாதிரி ஃபிஷர்மேன் பிள்ளைங்க எல்லாரும் பேட்டிடுங்க. எங்க பிள்ளைங்க யாருன்னா என் பிள்ளைய தொழில் அனுப்பணும்னு கேட்டா அனுப்பணும். போய் மோட்டை போய் பேப்பராவது பொறுக்கணுவேன். போன் எதுவுமே பேப்பர் பொருள்னா பொறுக்குன்னு சொல்லுவேன். ஆனா பிசிங் தொழில் வேணான்னு சொல்லுவேன். என்னோட முடிஞ்ச இன்ட்ரெஸ்ட் நான் படுற கஷ்டங்க இல்ல. அது இல்லாம இதுல ஒண்ணும் இல்ல, இதுல வராதுன்னு தான் என்னன்னு கேட்காத. எல்லா ஆல் ஃபிஷர்மேனை கேட்டீங்கன்னா உங்க பிள்ளை என்ன பண்றேன்னு கேளுங்க. என் பிள்ளை படிக்க வைக்கதான் சொல்லுவோம். எங்க சங்கதி அதோட முடிஞ்சது. அவ்வளவுதான். It ends with us. A quiet sentence spoken with the weight of a life spent at sea. Jayakumar is 48, a trollboat owner from Kasimed, one of Chennai's oldest and busiest fishing harbors. He has worked these waters for over 3 decades. The tides have shaped his days. The boat, the catch, the auction, they've written the rhythm of his life. But each year, for 60 days, that rhythm breaks. Every summer, from April 15 to June 14, Tamil Nadu enforces a fishing ban. It is a pause written into law to protect fish during their breeding season, to allow the sea time to heal. But for Jayakumar and for thousands like him, it's not just a pause. It's a stretch of silence that echoes through homes, harbors, and hearts. The fishing ban was first introduced in the 1980s, grounded in science and marine conservation. A decision meant to preserve, but preservation comes with a price. நல்லா கிரியான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சொல்லுவீங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா வந்து கேக்குறாரு, நம்ம நல்லா கிரியான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ஊருக்கு சேர்மான கேட்டு நல்லா கிடந்துக்கல, எவனும் நல்லா இருந்தானுவோம். என் வீட்டுல நான் போய் அப்பா நல்லா கிரியாமா இப்ப இல்லப்பா எனக்கு இன்னைக்கு பீஸா வேணும் பர்கர் வேணும் என்ன பண்ணுவேன்? பாட்டில இருந்து காசு எடுத்து கொடுப்பேன். நீங்க எங்க கொடுக்குறீங்க? நான் நல்லா இல்லைன்றேன், அதுக்கேற்ற கொடுக்கணும்ல. எதுக்கு ஏதோ நாங்க எங்களை உழைச்சி அந்நிய செலவாணி மீட்டதே நாங்க தான். The government offers rupees 8,000 as a relief amount, a sum promised by the state to each registered fisherman. It is meant to help them get through the ban period, but in reality, it doesn't go far. With no boats going out, there is no income. Yet, the needs remain. 2 மாசத்துக்கு வராங்கல்ல, 8,000 தான் கொடுப்பாங்க. 8,000 வச்சு 2 மாசம் யூஸ் பண்ண முடியுமா? குடும்பம் தோட்ட முடியுமா? பசங்களை படிக்க வைக்க முடியுமா? இல்ல ஒரு நல்லதுக்கு எடுத்து போக முடியுமா? எப்படி சாப்பிடுறது? 8,000 ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு சன்மானம் தான். அதை வச்சுலாம் இல்ல, அதை வச்சு அந்த ஃபிஷர்மேனுமே குடும்பத்தை ஓட்ட மாட்டாங்க. 8,000 பத்துமாமா? நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு 8,000 கொடுத்தா பத்துமா? பத்தாது. ஒரு மாசத்துக்கு எப்படியாவது 2 ஃபேமிலி ஓட்டனா 20,000 இல்லாம நான் எவ்வளவு பண்ணாலும் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதான் கொடுக்கும். 1000 ரூபாய் சலுகைன்றது 2 மாசம்ன்றது கஷ்டம்தான். மற்றபடி 8 மாசம் கவர்மெண்ட் கொடுக்குறது கஷ்டம்தான். அவங்க ஏற்றி கொடுக்குறாங்களோ கொடுக்கல, அது அவங்க விருப்பம். ஆனால் 8 மாதம் 4,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வச்சு குடும்பம் ஓட்ட முடியாது. As the sea is given time to heal, the shore bears the wound. With no catch, no money, the ban becomes a season of borrowing. A quiet stretch where debts rise like monsoon tides. கடனை வாங்கி கட்டணும். அந்த கடத்தை இந்த 2 மாசம் ஸ்டேஜ் முடிஞ்சோம்னா 3 மாசம் தொழில் வருது பாரு, அந்த வருமானத்தை எல்லாத்தையும் அடைக்கணும். அதுக்கப்புறம் நில்லு, அது 2 மாசம் கடன். அதுக்கப்புறம் அந்த வாடகையில 2 மாசம் வருமானம் வருது பாரு, அப்ப அந்த கடத்தை அடைக்கும். இப்படிதாங்க வாழ்க்கை போகுது. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்ல. ஃபிஷிங் தொழில இந்த மாதிரி இல்ல. எல்லாம் ரொம்ப நவீனமாயி மீனெல்லாம் சாவடிக்கு தான் போறாங்க. வருமானம் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். And the pressure doesn't just stay at sea. It enters homes, settles in the corners of every conversation. The sea may not keep records, but people do. To understand how this 2-month silence came to be, we need to travel back a few decades.
The ban began as a demand, not from officials or policymakers, but from small-scale fishermen in Kerala, those whose nets were coming back emptier each day. Mechanized rowed boats had changed the sea. They disrupted not only the livelihood of these fishermen, but the balance of the fish resource itself. Over time, as trawling grew, so did the strain on marine life. Fish began to disappear from familiar waters. From 1980 to 1986, Kerala's fishermen fought. Their demand was clear: a ban on trawling. In 1987, the Kerala government responded. The first seasonal ban was introduced. A pause, brief but deliberate. The fact that this was a ban in one state, while the sea doesn't have, visible borders, meant that implementation of that required coordination with the neighboring states. Tamil Nadu on the one side and Karnataka on the other side. So the matter went up the Government of India, which convened a meeting of the West Coast states. And the West Coast states finally came to a common agreement that not only will they help Kerala implement the ban, but they will also follow the ban. So the first ban was in the early 90s, a West Coast ban. With time, the eastern coast followed. In the early 2000s, the ban reached those shores too. The ban born at that time was meant as a breath, a chance for the sea to recover. At its core, the ban rests on ecological reasoning. This bottom trawling is very, very damaging. Whether people like it or not, you go to Kasimed fish market and you see the bycatch. Hundreds of gastropods, seashells, they will be lying there. Just go to Kasimed and you see, we did a study there. We collected 70 species of gastropods. Gastropods are not swimming. They are all in the bottom. They are snails. They are all in the bottom because the net is dragged along the bottom. It takes everything, which is a very, very huge damage to the marine ecosystem. Bottom trawling is a severe problem in conservation of marine biodiversity because it is used only in the shallow areas. You cannot do a bottom trawling at 1 kilometer depth. You may do it at best at 60 meters or 100 meters, okay? Now 100-meter depth when you do, that is the most productive zone that is still within the continental shelf. So shallow waters are the most productive part of the sea. So all these gastropods will be there. You put a huge bottom trawler and you trawl and 70 species of gastropods have been junked there, It is a severe damage. Nobody has made an assessment of how many of these species have become endangered. We have only 1 or 2 species which are listed in the Wildlife Protection Act. Today, many boat owners use the ban period to repair their boats. There's time to clean the engine, repaint the hull, mend torn nets. But even maintenance comes at a cost. அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இல்லை. நான் இன்னைக்கு ஃபுல்லாக செலவு பண்ணினே இருக்கலாம். நம்ம நினச்சா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பொருளை ஆக்கலாம். ஆனால் ஒரு அளவு தான் செய்ய முடியும். காசு இருந்தால் அவ்வளோன்னு செய்யலாம். நான் 2 லட்சம் செலவு பண்ணலாம், 5 லட்சம் செலவு பண்ணலாம். நான் செலவு பண்ணாலே போட்டுட்டுக்கலாம். சும்மா சிம்பிளாக அப்படியே ஒரு 10,000க்கு வேலை செஞ்சுட்டு, ஆனால் 50,000 ஆகும் கண்டிப்பாக. ஆயில் மாற்றணும், 15,000 லிட்டர் ஆயிலே வந்து 10,000 வந்து. இன்ஜின் ஆயில் மாற்றணும், நாசல் சர்வீஸ் பண்ணணும், சிம்பிள் வேலை. அது 2 மாதம் கட்டி போட்டாலே இதுவாகிடும். ஆனால் அது மினிமம் ஒரு 50,000 ஒரு போட்டுக்கு செலவாகும். சிம்பிளாக ஒன்றும் செலவில்லாலே தொழிலை கட்டி போட்டாலே 50,000 செலவாகும். பொருள் நின்று போகுதில்ல, வெயிலில் துப்படிச்சிடும், அந்த இரும்பு குண்டுலாம் துப்படிச்சிடும், அறுத்து காட்டினாலாம் சில முன்னாடியே செஞ்சிடுவாங்க. அது இல்லாமல் பின்னால் செஞ்சோம்னா டிமாண்டு. தச்சம் கிடைக்க மாட்டான், தச்சர் கிடைக்க மாட்டாங்க, மெக்கானிக் கிடைக்க மாட்டான், பைப் ரோட்டம் கிடைக்க மாட்டான். டிமாண்டு 1000 கொடுத்து 2000 கொடுக்கணும். அந்த நேரத்தில் 1000 500 போட்டு வேலை செய்வான். அப்போது ஆள் பற்றாக்குறை வரும், செலவு அதிகம். முன்னாடியே செஞ்சால் செலவு கம்மி. A boat that stays idle for too long starts to break down, not just in parts, but in spirit. Experts say the ban is also a way to redistribute resources. Supreme Court itself
think that it is a conservation measure. They did not reflect on the fact, or it was not properly explained to them by the council from representing the state governments, that it was also a redistributive measure. And while science is necessary, it is not the whole story. Experts agree that the ban alone is not enough. The government is not able to implement many other measures to regulate fishing. This is the only measure which is they are able to implement. So many measures are there. So only one measure we have implemented fully and seriously across Indian coast is this 2-month fishing holiday. And if you are using only one instrument when there are about a dozen instruments, what happens is the result is not there. And while the law is clear about who must stop, its impact ripples far wider. ஓட்டுறவங்க பாதிப்பான், மீன் தூக்குறவங்க திருவண்ணாமலை வராங்கல்ல, மீன் தூக்குறவங்க அவங்க பாதிப்பாங்க, ஐஸ் பிளான்ட்டு, டீசல் வண்டி ஓட்டுறான் பாருங்க, டீசல் அவன் பாதிப்பான். நிறையா மீன் வாங்குறவங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற எத்தனை பேர்? ஒரு பொம்பளை, ஒரே ஒரு பொம்பளை வந்து 5 பசங்களை காப்பாற்றும். அது ஒரு வாழ்வாதாரம். அதுக்கு இன்னைக்கு வந்து அதுக்கும் சில கொஞ்சம் மீன் கிடைக்கும், ஆனால் நிறைய லாபம் கிடைக்காது. 100 ரூபா மீன் இப்போ 2000 ரூபா போகும். அப்போ அது என்ன கிடைக்கும்? அது வரமாட்டாங்க. சில அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவோம். It's not just the boat owners or the men who go to sea. The women who sell fish, clean them, carry baskets to the market. They too are left without work. முன்னாடி வந்து கொஞ்சம் தடைக்காலம் முன்னாடி கொஞ்சம் விலை கம்மியாக வாங்குவோம். இப்போ தடைக்காலம் வந்ததுனால கொஞ்சம் அதிகமாக தான் ரேட் அதிகம். அதில் ஒரு கூட 1200 ரூபாய்னாக்கா, 1500 ரூபாய்னாக்கா இதில் 2000 ரூபாய், 2500 ரூபாய். ஆமாம், அப்படியே டபுளாக தான் வரும். டபுளாக தான் வந்து இந்த தடைக்காலம் வந்துட்டா அந்த டபுளாக தான். அதாவது வலை மீனுங்க தானே வருது, லாஞ்சி மீனுங்க இல்லை. அதனால அந்த வலை மீன் வர்றது இப்படி தான் வரும். அது ஒரு நேரம் எங்களுக்கு லாபம், ஒரு நேரம் நஷ்டம், இப்படி தான் வரும். ரெகுலராக கிடைக்காது எங்களுக்கு, இப்படி தான் கிடைக்கும். லாபமும் வரும், நஷ்டமும் வரும். இப்படி தான் வந்து வியாபாரம் பண்ணினுக்கிறோம். அப்படி என்ன பண்ண முடியும்? அதுதான் எங்களோட பொழைப்பு. போய் நாங்கள் மருந்து செலவு, மாத்திரை செலவுலாம் நாங்கள் எடுத்துக்கணும் இல்லையா? அதை வாங்கிட்டு போச்சுன்னா வீட்லேயும் உட்கார முடியாது. 30 வருஷமா செய்கிறோம். இந்த வேலை வருஷத்துக்கு ஸ்ட்ரைக்கு போடுவாங்க. எனக்கு புருஷன் கிடையாது, எதுவும் இல்லாத இருந்து அப்படி இந்த வேலை இருந்தால் தான் சாப்பாடு, எங்களுக்கு இல்லைன்னா இல்லை. அதுதான் இந்த ஸ்ட்ரைக்கு வந்தால் வருஷத்தில் ஸ்ட்ரைக்கு போட்டுருவாங்க 2 மாதத்துக்கு. 2 மாதத்துக்கு வேலை கிடையாது. 2 மாதத்துக்கு இல்லாத கஷ்டப்படுவோம். 2 months without wages. 2 months of waiting. The quiet isn't just at sea. Even the cold takes a break. The ice plants, vital to preserving the day's catch, shut down. From manufacturing to transporting, hundreds depend on ice. And without fish, there is no need for it. The machines fall silent. The workers stay home. And yet, not everyone loses. The ban has its winners too. The sea, above all, benefits. Without the noise and the nets of the big trawlers, it finds space to breathe. Fish spawn freely. Ecosystems stir back to life, and so do the small-time fishermen. Allowed to fish during the ban, those who go out in fiberglass boats often return with better catches. For 2 months, they work without competition from the large trawlers. தடை நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மீன் கொஞ்சம் ரேட்டாக போகும். ஏன்னா அவங்க மீன் இல்லாமல் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரேட்டாக வைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மீன் வந்துருச்சுன்னா அந்த மீன் கலந்து வரும்போது ஒரு 100 பேர் வராங்க, 100 கூட மீன் இருக்குன்னா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கூட கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் வந்துருச்சுன்னா இப்போ 200 கோடி ஆகிடும். அப்போ இந்த மீன் வேணாம், அது வாங்கிக்கலாம், ரேட்டு கம்மியாக இருக்குன்ற மாதிரி 1000 ரூபா போகிறது வந்து ஒரு 500 ரூபா போகும், 400 ரூபா போகும். அந்த மாதிரி ரேட்டு கம்மி, பாதி தான் போகும். அவங்க வந்துட்டா அவங்க லாஞ்சே இல்லாமல் இருந்துட்டா மீனவர் எல்லாமே பணக்காரன் இல்லை, எல்லாமே லட்சதீபதி தான். And those who mend boats, welders, carpenters, engine workers also find steady work during this time. இப்போ நம்மளுக்கு வேலை இருக்கும், அந்த 2 மாதத்துக்கு எல்லா போட்லேயும் வேலை செய்வாங்க. அப்போ அதனால நம்ம வெல்டிங் பட்டறை இருக்கவங்கலாம் அந்த 2 மாதத்துக்கு வேலை இருக்கும். அளவு நார்மலாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒரு மாதம் என்ன ஒரு 30,000 ரூபாய்,
இந்த மாதம் ஒரு 50,000 ரூபாய் அதிகமாகவும் வரலாம். But even hands kept busy are not always fairly paid. Many who find steady work during the ban still earn too little. 10 பேருக்குமா 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்றீங்க? செய்வோம், நாங்கள் வெயில் எடுத்தா போயிடுவோம். மணி 10 மணி வரைக்கும் செய்வோம் போயிடுவோம். ஏன்னா நம்ம வேலை இது, அவங்க வேலை இல்லை. But these are fragments, exceptions, small gains in the middle of a large loss. For the troll boat owners, the ban is not a solution. It's a question that keeps returning every year. They keep going because they have no choice. But many say they don't want this life for their children. They have thought of quitting. They have tried to imagine another future. But the sea is what they know. It is all they know. நிறைய வாட்டி நினச்சிக்கிறேன் 160% இந்த தொழில் வேண்டாம் அப்படிதான் நினச்சிக்கிறேன். விட்டுட்டு போகணும்னு நினைப்பான போக முடியாது, வேறு தொழில் தெரியாதுல்ல. அதனால் அது எப்பவுமே இயல்பு தான். மீன் தொழில் இப்போ பிடிக்கலன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அதில் முன்ன மாரி வருமானம் கம்மி. ஒன்றும் ஒரு சாதா செக்யூரிட்டிக்கு 20,000, ஒரு மெட்ரோ ட்ரெயின் செக்யூரிட்டி பண்ண விட 20,000 கிடைக்கும். இது மாதம் 20,000 கிடைக்க மாட்டதில்ல. நம்மளோட போட்டோமே சங்கதி, நம்மளோட முடிட்டோம். ஓனி எதுவுமே பேப்பர் பொருள்லாம் பொருள்னு சொல்லுங்க, ஆனால் பிசிங் தொழில் வேணான்னு சொல்லுங்க. அது இல்லாமல் இதில் ஒன்றும் இல்லை, இதில் வராதுன்னு தான். எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்ல, இது ஒரு சூதாட்டம். எங்க சங்கதி அதோட முடியுது, அவ்வளவுதான். It ends with us, not just a statement, a quiet hope that their children will find something better, a quiet farewell to a life cast in salt, wind, and waiting. But the sea beckons. It whispers through broken engines and empty nets and silent mornings, an ache that runs deep, a rhythm felt in every breath, a silent promise in the wind.